ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம ஐசோலேட்டட் பாண்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அண்ட் நமக்கு ஒரு ஐசோலேட்டட் பாண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டினியூ பண்றது அண்ட் ஒப்பனண்ட்டுக்கு ஒரு ஐசோலேட்டட் பாண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தால் எப்படி கண்டினியூ பண்றதுன்றதை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சிருக்கேன், எந்த பீஸ் மேல ஜஸ்ட் பாண்ட். ஓகே, ஸோ இந்த பாண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம முதல்ல எத்தனை பாண்ட் ஐலாண்ட்ஸ் இருக்குன்றத பார்க்கணும். ஸோ ஐலாண்ட் அப்படின்றது என்னன்னா ஜஸ்ட் ஒரு செப்பரேஷன். நம்ம ஜென்ரலா ஐலாண்ட் அப்படின்றது என்னது, லேண்ட்ல இருந்து தனியா இருக்கிறது. அதே மாதிரி தான் ஸோ போர்ட்ல ஐலாண்ட் அப்படின்றது பாண்ட் கனெக்டட் இல்லாம ஜஸ்ட் தனியா இருந்தா அது ஒரு செப்பரேட் ஐலாண்டா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஏ பாண்ட் பி பாண்ட் இருக்குல்ல, இது ஒரு தனி ஐலாண்ட். ஏன்னா இந்த பாண்டுக்கும் டிக்கும் கனெக்ஷன் இல்லாம நடுவில் ஒரு செப்பரேஷன் இருக்கு, ஒரு கேப் இருக்கு, ரைட்டா? ஸோ ஏ பி தனி ஐலாண்ட், ஓகே. அண்ட் டி தனி ஐலாண்ட், டிக்கும் எந்த பாண்டுக்குமே கனெக்ஷன் கிடையாது. ஸோ டி ஒரு தனி ஐலாண்ட், அங்க இருக்கும் பக்கத்துல ஒரு கேப் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ல இருந்து ஹெச் வரைக்கும் ஒரு ஐலாண்ட். ஸோ ஒயிட்டுக்கு மொத்தமா எத்தனை ஐலாண்ட் இருக்கு? 3 ஐலாண்ட் இருக்கு. ஏபில 1, டில 1, எஃப் டு ஹெச் 1. ஒயிட்டுக்கு 3 பாண்ட் ஐலாண்ட். அண்ட் அதே இது நீங்க பிளாக்கோட பாண்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பிளாக்குக்கு எத்தனை பாண்ட் ஐலாண்ட் இருக்கு? 2 தான் இருக்கு. ஏன்னா ஹெச்ல இருந்து இ வரைக்கும் கனெக்டட் அண்ட் அதுக்கப்புறம் கேப் இருக்கு, ஜஸ்ட் கேப் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஏபி கனெக்டட். ஓகே, ஸோ பிளாக்குக்கு 2 பாண்ட் ஐலாண்ட் தான் இருக்கு, ஒயிட்டுக்கு இங்கே 3 பாண்ட் ஐலாண்ட் இருக்கு. ஸோ எப்போதுமே பாண்ட் ஐலாண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தா அது கொஞ்சம் வீக்னஸ் தான். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம மிடில் கேம் விளையாடும் போது நம்ம கிட்ட நிறைய பீஸ் இருக்கும். ஸோ நம்ம பாண்ட் ஸ்ட்ரக்சர் பத்தி ரொம்ப கன்சிடர் பண்ண மாட்டோம். மிடில் கேம்ல நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கும்? கிங்கா தான் இருக்கும். கிங் எப்படி அட்டாக் பண்றது, எப்படி மேட் அடிக்க போறது, ஸோ எந்த பீஸ் டார்கெட் பண்றது, அப்படிதான் இருக்குமே தவிர நம்ம மிடில் கேம்ல ஒரு பானை டார்கெட் பண்ண மாட்டோம். இப்போ இந்த பொசிஷன் மிடில் கேம் ஆடிட்டு இருக்கீங்க, எல்லா பீஸும் போர்ட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பிளாக் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணி இ போனை குவீன் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஸோ மேட்டுக்கு தான் நம்ம மிடில் கேம்ல ட்ரை பண்ணுவோம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இங்க ஒரு ஐசோலேட்டட் பாண்ட் இருக்கு. ஐசோலேட்டட் பாண்ட் அப்படின்றது எந்த ஒரு பாண்ட் சப்போர்ட்டுமே இல்லாம தனியா நிக்கிற பாண்ட் ஐசோலேட்டட் பாண்ட். ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு 3 பாண்ட் ஐலாண்ட் இருக்கு அண்ட் அதுல ஒன்று ஐசோலேட்டட் பாண்ட், மீதி எல்லாமே கனெக்டட்னா சேர்ந்து இருக்கு. ஸோ ஒரு பாண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு பாண்ட் சப்போர்ட் பண்ணும். ஆனா இந்த ஐசோலேட்டட் பாண்டுக்கு எதுவுமே பண்ணாது. ஸோ ஐசோலேட்டட் பாண்ட் ஒரு வீக்னஸ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டபுள்டு பான் இருக்கலாம், ஒரே ஃபைல்ல 2 பானா இருக்கலாம், அண்ட் பேக்வேர்ட் பானா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரியான பாண்ட் ஸ்ட்ரக்சர் வீக்னஸா இருந்தாலும் மிடில் கேம்ல அந்த பானை நம்ம ஃப்ரீயா அடிச்சு பானை ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ எனி கைண்ட் ஆஃப் பாண்ட் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் அது நமக்கு என் கேம்ல தான் பெட்டர். ஏன் அப்படின்னா மிடில் கேம்ல நிறைய பேஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா குவீன், ரூக், நைட், பிஷப் எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு பான் ஐலாண்ட்லயும் ஒரு பான் பேக்வேர்டா இருக்கும். ஸோ பேக்வேர்ட் அப்படின்றது ஜஸ்ட் அந்த ஒரு பான் சப்போர்ட் இல்லாத ஒரு பான் ஸ்ட்ரக்சர்ல பின்னாடி இருக்கிற பான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பிளாக் வந்து இந்த A2 பான் அட்டாக் பண்றாங்க, நான் A3 புஷ் பண்றேன். புஷ் பண்ணும்போது இந்த B2 பான் பேக்வேர்ட் பான், ஏன்னா இந்த பானுக்கு பான் சப்போர்ட் இல்லை. ஒரு ஐலாண்ட்ல கண்டிப்பா ஒரு பானுக்கு பான் சப்போர்ட் இல்லாம இருக்கும். இல்ல லேட்டர் B2 அட்டாக் பண்றாங்க, என்னால B4 ஆடி B பானை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? இந்த A3 பான் பேக்வேர்ட் பான். ஸோ நம்ம ஒரு பானை மூவ் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற பானுக்கு அட்லீஸ்ட் அந்த பான் சப்போர்ட் இல்லாம இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு ஐலாண்ட்ல ஒரு பானுக்காச்சும் பான் சப்போர்ட் இல்லாம போகதான் செய்யும். ஸோ இப்போ ஒயிட் 3 பான் ஐலாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் A3 ஆடுறேன் அண்ட் இந்த பக்கம் G3 H4 இப்படி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா இந்த F2 D4 B2 ஒரு பான் ஐலாண்ட்லயும் ஒரு பானுக்கு கண்டிப்பா பான் சப்போர்ட் கிடையாது. அண்ட் சேம் நீங்க F4 புஷ் பண்ணிட்டு F4 ப்ரொடெக்ஷன் சொன்னீங்கன்னா வந்து இங்க G3 பேக்வேர்ட் பான், G3 பானுக்கு பான் சப்போர்ட் இல்லை. கண்டிப்பா ஒரு ஐலாண்ட்ல ஒரு பானுக்கு பான் சப்போர்ட் இருக்காது. அண்ட் அதே மாதிரி பிளாக்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ண ஏதோ ஒன்று மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று மூவ் பண்ணும்போது ஒரு பான் ஐலாண்ட்லயும் ஒரு பானுக்கு பான் சப்போர்ட் இருக்காது. அப்போ பிளாக்குக்கு எத்தனை பான் அன்ப்ரொடெக்டடா இருக்கு? 2. ஒயிட்டுக்கு எத்தனை பான் இருக்கு? 3. ஸோ பான் ஐலாண்ட் ஜாஸ்தியாக அந்த அன்ப்ரொடெக்டட் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாகும். இதை நம்மளால மிடில் கேம்ல அடிக்க முடியாது. ஸோ ஏன்னா மிடில் கேம்ல ஒரு 5-6 பீஸ் இருக்கும் போது ஒரு 3 பானை சப்போர்ட் பண்றது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா பிஷப் இங்க வச்சிருப்பாங்க, நைட் C3ல இருக்கும், நைட் F3ல இருக்கும், குயின் D2ல இருக்கும், அந்த D4 பான் மேல நிறைய சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால பிளாக்கால டார்கெட் பண்ணி அடிக்க முடியாது. அண்ட் இது கொஞ்சம் கொஞ்சமா பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகி என் கேம் போகுதுன்னு வைங்க, இருக்கிறதே 2 பீஸ் தான். ஆனா ஒயிட் என்ன பண்ணணும்? இருக்கிற 2 பீஸை வச்சு 3 பானை காப்பாற்றணும். ஆனா பிளாக் 2 பீஸ் வச்சு 2 பானை காப்பாத்தினா போதும். ஸோ அந்த மாதிரி பீசஸ் குறைய நமக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் பீசஸ் கம்மியாகும் போது இந்த பாயிண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு பான் ஐலாண்ட்ல ஒரு பானுக்கு கண்டிப்பா பான் சப்போர்ட் கிடையாது, பீஸ் வச்சு தான் பேலன்ஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ பீஸ் கம்மியாக இது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பான் ஸ்ட்ரக்சர் வீக்னஸா இருந்தாலும் அது என் கேம்ல தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மிடில் கேம்ல ப்ராப்ளம் கிடையாது. ஓகே,
இப்போ ஒயிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்கும் போது கேம் எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஒயிட் வந்து மிடில் கேம் விளையாடணும். மிடில் கேம் விளையாடணும் போது ஜஸ்ட் எல்லா பீஸும் இருக்குன்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நைட் C3, ரூக் இங்க C1, நைட் ஆஃப் 3, அந்த நைட் G5 போய் அட்டாக் பண்றது, E5 வந்து டார்கெட் பண்றது, இந்த பிஷப்பை D3 டெவலப் பண்ணி H7 டார்கெட் பண்றது, குயின் C2ன்னு H7 டார்கெட் பண்றது, இன்னொரு ரூக் செமி ஓப்பன் ஃபைல் E1ல வச்சு, இந்த மாதிரி இருக்கிற பீசஸ் எல்லாமே ஒயிட்டு யூஸ் பண்ணி விளையாடணும். அண்ட் ஒயிட் வந்து அட்டாக்கு தான் போகணும், மிடில் கேம் தான் ஆடணும். ஏன்னா இந்த பான் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் இருக்குன்றதுனால என் கேம் போனா கொஞ்சம் கஷ்டம். ஒயிட் மிடில் கேம் யூஸ் பண்ணி அட்டாக் தான் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் ஸோ மிடில் கேம் ஆடுறதுனால இதுல என்ன பெட்டர் அப்படின்னா ஒயிட்டுக்கு வந்து ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி பான் ஐலாண்ட் இருக்குன்றதுனால ஜஸ்ட் ஒரு பான் அட்லீஸ்ட் 4th ரேங்க்ல இருக்கு, ஆனா பிளாக்கு இல்ல. ஸோ ஒயிட்டோட 2 பிஷப்புமே ஆக்டிவா இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா இந்த பிஷப் நான் இந்த பிஷப் டெவலப் பண்றேன், D3 இந்த டைகனா இருக்கலாம், இந்த டைகனா இருக்கலாம். ஒயிட்டோட 2 பிஷப்புமே ஆக்டிவா இருக்கும். ஆனா பிளாக்கு ஒரு பிஷப் அங்க C8ல ஸ்ட்ரக் ஆயிருக்கும், ஏன்னா அந்த E6ல பான் இருக்குன்றதுனால. இந்த பான் D5 வந்துச்சுன்னா அந்த பான் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் கிடையாது, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர் ஆயிடும். ஸோ இந்த பான் ஐலாண்ட் இருக்கிறவங்களுக்கு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி பீசஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும். அண்ட் இந்த பான் ஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்களுக்கு மேபி அந்த பிஷப் ஏதாச்சும் பாசிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க வந்து என்கேம் போக ட்ரை பண்ணாங்கன்னா தான் இந்த பானை டார்கெட் பண்ண முடியும். அப்போ பேசிக்கா ஒயிட்டோட மிடில் கேம் பிளான் என்ன, ஒயிட்டோட மெயின் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் மிடில் கேம் விளையாடணும், இருக்கிற பீசஸ் யூஸ் பண்ணி விளையாடணும், என் கேம் போகக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. அண்ட் டைம் பார்த்து D5 பிரேக் வைக்கணும். ஸோ D5 பிரேக் இமீடியட்டா கிடையாது, டைம் பார்த்து நீங்க D5 ஆடி, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க என்கேம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் மைனஸ் ஆகும் இல்லையா. ஸோ கரெக்டா டைம் பார்த்து D5 பிரேக் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கேம் போனாலும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு அந்த பிரேக்கை நீங்க கரெக்டான டைம் பண்ணீங்கன்னா உங்களோட பீசஸ் எல்லாம் இன்னும் ஆக்டிவ் ஆகி மிடில் கேம்லயே நல்லா அட்டாக் போகலாம். ஓகே, ஸோ இது பிளாக்கோட பிளான் பார்த்துடலாம். பிளாக் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ரிவர்ஸ். ஓகே, என் கேம் போக ட்ரை பண்ணணும். ஏன்னா என் கேம்ல தான் ஓப்பனுக்கு அந்த பான் ஸ்ட்ரக்சர் வீக்னஸ் இருக்குன்றதுனால நம்மளால அட்டாக் பண்ண முடியும். ஸோ பிளாக் என் கேம் போகணுன்றது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் என்ன பண்ணணும்னா D5 ஸ்கொயர் அவுட் போஸ்ட். ஸோ அவுட் போஸ்ட்னா தெரியும் இல்லையா, ஸோ ஆப்போனண்டோட போனால அட்டாக் பண்ண முடியாத ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த D5 ஸ்கொயர் அவுட் போஸ்ட் அப்படின்றதுனால இந்த ஸ்கொயர்ல ஏதோ ஒரு நைட்டை வைக்க ட்ரை பண்ணலாம். நைட் ஆன் D5 ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஸோ பிளாக்கு என் கேம் போக ட்ரை பண்ணணும் அண்ட் நைட்டை தூக்கி D5ல வச்சு அந்த அவுட் போஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் ஒயிட்டோட அந்த D5 பிளானை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுதான் ஒயிட் அண்ட் பிளாக்கோட பிளான். ஸோ இதுல இருந்து ஒரு கேம் பார்க்கலாம். கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஓப்பனிங்லாம் இந்த மாதிரியான பான் ஐசோலேஷன் ஸ்ட்ரக்சர் வரும்னா ஜஸ்ட் நிறைய ஓப்பனிங்ல குயின்ஸ் கேம்பேட்டா இருக்கலாம், ஸ்லாவா இருக்கலாம், ஃப்ரெஞ்சா இருக்கலாம், இல்லைன்னா அலாப்பனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஓப்பனிங்ஸ்ல இந்த மாதிரி பான் ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் அலாப்பன் வைக்கிறேன், E4 C5 C3 ஆடுவாங்க, C3 D5 pawn takes queen takes, இந்த ஓப்பனிங்ல D4. ஓகே, ஸோ லேட்டா சம் பாயிண்ட் இதை அடிப்பாங்க. அடிக்கும் போது நான் ஜஸ்ட் இந்த பான் ஸ்ட்ரக்சர் மட்டும் வச்சு காட்டுறேன், இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்துடும், இந்த ஐசோலேனி பான் ஸ்ட்ரக்சர் வந்துடும் இந்த அலாப்பன் கேஸ்ல. சரியா, அலாப்பன் இல்லாம பேனா போட்டு நீங்க அட்டாக் ஆடினாங்கன்னா கேரகான் கூட ஆடலாம். ஸோ E4 C6 D4 D5 சேம் பான் டேக்ஸ் C4, இந்த வேரியேஷன்லயும் பார்த்தாலும் எதர் அவங்க அடிக்கணும் இல்லை நாம அடிப்பாங்க. ஜஸ்ட் இமீடியட்டா கிடையாது, நான் வெறும் பான் ஸ்ட்ரக்சருக்காக வச்சு காட்டுறேன். இப்பயுமே வந்து இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ இதே மாதிரி குயின்ஸ் கேம்பட் டிக்ளைன் ஃப்ரெஞ்ச் ஏதோ ஒரு ஓப்பனிங்ல உங்களுக்கு இந்த மாதிரியான பான் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஓப்பனிங்ஸ். ஸோ இது ஒயிட்டுக்கும் வரலாம், பிளாக்குக்கும் வரலாம். நம்ம ஜென்ரலா இந்த பான் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஓப்பனிங் வந்தாலும் உங்களால மிடில் கேம் விளையாடுறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு ஃபுல் கேம். அண்ட் இந்த கேம்ல வந்து ஜஸ்ட் வேற மூவ் ஆர்டர் ஆடிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் மூவ் ஆர்டர்ஸ்ல இது மூவ் ஆகும். சரியா, ஸோ இந்த மாதிரி E4 C4 ஆடி இந்த இடத்துல நைட் ஆஃப் 6 நைட் C3 CD5. ஸோ ஃபைனலா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இப்போ நாம CD5 அடிச்சாலும் சரி, இல்ல அவங்க DC4 அடிச்சாலும் சரி, ஃபைனலா உங்களுக்கு அந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஸோ ஓப்பனிங் ஜஸ்ட் CD5 ND5, கண்டிப்பா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஐசோலேட்டட் பான் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஸோ பிளாக்குக்கு 2 பான் ஐலைன், ஒயிட்டுக்கு 3 பான் ஐலைன் அண்ட் D பான் ஐசோலேட்டட் பான். ஓகே, ஸோ இங்க இருந்து அகெயின் கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் பீஸ் டெவலப்மெண்ட் தான். நைட் ஆஃப் 3 பான் E6 பிஷப் G4, பீஸ் டெவலப் பண்றது எல்லாமே காமன் மூவ் தான். கேசல் பிஷப் E7 D4 கேசல். ஓகே, ஸோ ஃபைனலா இந்த பொசிஷன் எக்ஸாக்டா நம்ம பார்த்த அதே பான் ஸ்ட்ரக்சர். ரைட்டா, ஸோ இந்த பொசிஷன்ல என்ன ஆயிடுச்சு, ஒயிட்டுக்கு இந்த 3 பான் ஐலன், பிளாக்குக்கு 2 பான் ஐலன், இது எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. ஸோ இங்க இருந்து நம்ம பிளான் பார்த்தோம் இல்லையா, இப்போ என்ன பிளானிங்க,
ஒயிட்டு மிடில் கேம் ஆடணும். ஏன்னா ஒயிட்டுக்கு அந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கு, இருக்கிற பீசஸ் யூஸ் பண்ணி ஆடணும். ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சர்னாலே இது பிளாக்கு அட்வான்டேஜ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மிடில் கேம்ல இது ஒயிட்டுக்கு தான் பெட்டர். ஏன்னா ஒயிட்டுக்கு அந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கும். என் கேம் போனாதான் பிளாக்கு பெட்டர். ஸோ இது ஒரு மாதிரி பொசிஷனல் இம்பேலன்ஸ் பொசிஷன் தான். ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ்னும் மைனஸும் சொல்ல முடியாது. அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து தான் கேமே. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஷப் டெவலப் பண்றோம், ரூக் C1 எடுக்கிறோம், இந்த ரூக் E1 எடுக்கிறோம், 9E5 G5. ஜஸ்ட் ஒயிட் வந்து என்ன பண்ணணும், மிடில் கேம்ல அட்டாக் பண்ணி ஆடணும், பிளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ ரூக் E1 காமன் மூவ். இப்போ நைட் F6. இப்போ இங்க இருந்து நம்ம பொசிஷன் யோசிக்க போறோம். இது வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்லை, நார்மல் பீஸ் டெவலப்மெண்ட் தான் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. இப்போ நைட் D5ல நல்லா இருந்த நைட்டை எதுக்கு பிளாக் வந்து NF6 எடுக்கிறாங்க? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி ஒயிட் நினைச்சிருந்தா ND5 அடிக்கலாம். ND5 அடிச்சா ரெண்டு பேருக்குமே 3 பான் ஐலண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்துடும். ஆனா ஒயிட்டுக்கான அட்வான்டேஜ் கிடையாது. ஏன்னா இந்த பான் ஐலண்ட்ல மிடில் கேம்ல அட்டாக் பண்ணி ஆடும்போது ஒயிட்டுக்கு பெட்டர் இல்லையா? இப்போ இந்த பொசிஷன் ஈக்குவல் ஆயிடும், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஆயிடும். ஸோ ஒயிட் அதை டக்குன்னு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஒயிட்டுமே வின்னுக்குன்னு ஆடுவாங்கன்றதுனால இது நீங்க அடிச்சா என்னன்ற டவுட்லாம் இல்லை. ஜஸ்ட் அடிச்சா அந்த சின்ன அட்வான்டேஜ் போயிடும், அட்வான்டேஜ் இல்லாம நமக்கு அந்த ட்ரை போயிடும், பொசிஷன் ஈக்குவல் ஆயிடும், சிமெட்ரிக்கல் பான் ஸ்ட்ரக்சர் ஆயிடும். ஓகே, ஸோ அது பண்ண முடியாது. ரூக் ஈவன் பண்ணல அவங்க கேம்ல. நைட் F6. நைட் F6ஓட பிளான் என்னன்றதை நம்ம ரொம்ப டீப்பா பார்க்கணும். ஓகே, ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம நெக்ஸ்ட் பீஸ் டெவலப் பண்ணக்கூடாது. எதுக்காக D5ல அந்த நைட்டை பின்னாடி எடுக்கிறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு பிளாக்கோட ஐடியா ஞாபகம் இருக்கா? பிளாக் என்ன பண்ணணும், D5ல அவங்களோட நைட்டை அவுட் போஸ்டா வைக்கணும். அண்ட் இந்த நைட்டு D5ல இருக்கிற வரைக்கும் வேற எந்த பீஸையும் மூவ் பண்ண முடியல. பிளாக்கோட ஒரே ட்ராபேக் அந்த C8 பிஷப். C8 பிஷப்பை டெவலப் பண்ண முடியல, E5 டெவலப் பண்ண முடியல. நீங்க B6 பிஷப் B7 எடுத்தாலும் D5 அடிப்பாங்க. ஸோ இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இங்க பிளாக் என்ன பண்றாங்க, நைட் F6 ஆடிட்டு அவங்களோட பிளான் இந்த நைட் B4 கொண்டு வந்து B4 நைட்டு D5 ஆட போறாங்க, C6 நைட்டை கொண்டு வந்து D5ல அவுட் போஸ்ட்ல வைக்க போறாங்க. ஓகே, அந்த பிளான் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஒயிட்டுக்கு ஒரு 2 ரேண்டம் வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த நைட் D5 வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்கொயர் ஸ்ட்ராங் அவுட் போஸ்ட், கண்டிப்பா ஏதோ ஒரு பீஸ் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக என் கேம் போகும். இப்போ நீங்க அடிச்சாலும் சரி குவீன் D5 எக்ஸ்சேஞ்ச் ஆக என் கேம் போகும். என் கேம் போக போக இது பிளாக்குக்கு பொசிஷன் பெட்டர் ஆயிட்டே போகும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும். எப்போதுமே ஒப்பனண்டோட பிளான் பார்த்துட்டு மூவ் ஆடணும். ஸோ நைட் F6 பிளான் என்னது, அவங்க இந்த நைட்டு B4 வச்சுட்டு D5 ஆட போறாங்க, அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ பான் A3. ஓகே, ஒரு மூவ்க்கும் பிளான் தெரிஞ்சுட்டு ஆடுறது பெட்டர். அண்ட் A6 ஆடுறாங்க. A6ஓட பிளான் என்ன, B5 டெம்போட வைக்க போறாங்க. நம்ம பிஷப் அட்டாக் பண்ணி B5 அண்ட் அதுக்கப்புறம் பிஷப் B7 ஆட போறாங்க. ஓகே, இந்த பிளான் தெரிஞ்சிச்சுல. இப்போ அவங்க ஜஸ்ட் B5 ஆடட்டும். B5 நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா B5 ஸ்டாப் பண்றேன்ட்டு A4 ஆடினீங்கன்னா திருப்பி அந்த NB4 பிளான் வந்துடும். ஓகே, அதனால நம்ம இப்போ A4 வைக்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிஷப் A2. ஏன்னா B5 ஆடுனாலும் நம்ம இந்த பிஷப்பை எடுத்துதான் ஆகணும். அதுக்கு நான் இப்பவே இந்த பிஷப்பை நான் பின்னாடி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எடுக்கிறதுனால என்ன பெட்டர் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க அதே B5 வைப்பாங்களா? ஏன்னா இந்த இடத்துல அவங்களால பிஷப் டெவலப் பண்ண முடியல. E5 ஆடி பிஷப் இந்த பக்கம் வெளியே எடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாசிவ் பீஸ் அந்த பிஷப் தான். ஸோ அதனால B5 ஆடுறாங்க. ஓகே, ஸோ இந்த B5க்கு அப்புறம் இப்போ நம்ம ரைட் டைம் பார்த்து D5 பிரேக் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ எக்ஸாக்டா D5 பிரேக். ஓகே, ஏன் இந்த D5 நம்ம முன்னாடி மூவ் பண்ணல அப்படின்னா, இந்த பொசிஷன்லயே நமக்கு D5 பிரேக் வருது. ஆனா இப்போ அவங்களோட பிஷப் எங்க டெவலப் பண்றதுன்னு அவங்க தெரியாம இருக்காங்க. இப்போ நம்ம D5 வச்சோம்னா ஜஸ்ட் அவங்க இதை அடிச்சுட்டு எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பிஷப் இந்த பக்கம் ரொம்ப ஈஸியா டெவலப் பண்ணிடுவாங்க. நாம ஓப்போனண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும் அந்த பிஷப் டெவலப் பண்றதுக்கு. இதே இது அவங்க B5 வச்சதுக்கு அப்புறம் இப்போ எனிவே அந்த பிஷப் இந்த பக்கம் தான் டெவலப் பண்ண போறாங்க. அண்ட் இன்னொன்னு B5 வச்சதுனால இந்த டைகனல் வீக் வேற. இப்போ அவங்க அந்த பிஷப் அந்த பக்கம் தான் டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நாம இந்த டைகனல் ஓப்பன் பண்ணி விட்டாலும் அவங்களுக்கு நோ யூசிங்க. ஸோ அதனாலதான் அவங்க அந்த B5 பிளான் வச்சதுக்கு அப்புறம் பான் D5. இந்த D5 பிரேக் ஒயிட்டு கரெக்டான டைம் பார்த்து வைக்கணும். அப்போதான் என் கேம் போனாலும் ஓகேவா இருக்கும். ஓகே, நம்மளோட மிடில் கேம் எல்லா பீசஸையும் இம்ப்ரூவ் பண்ணி செட் பண்ணிட்டு அட்டாக்கு ரெடி ஆகுற டைம்ல நம்ம அந்த D5 பிரேக்கு வைக்கணும். ஓகே, D5 அவங்க ED5 அடிக்கிறாங்க. நைட் டேக்ஸ் D5, நைட் டேக்ஸ் D5. இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. பிஷப்பாலையும் அடிச்சு மிடில் கேம் ஆடலாம், இல்ல குயினாலையும் அடிக்கலாம். ஸோ இதுல எது கரெக்டா? எது கரெக்ட்னா ஆக்சுவலி குயின் இன்டூ தான். ஏன்னா பிஷப் இன்டூ அடிச்சாங்கன்னா பெருசா ஒன்றும் வரல, அவங்களும் பிஷப் B7 ஆடுவாங்க, அகெயின் பெருசா ஒன்றும் வரல. நைட் அடிச்சா நைட் அடிச்சுக்க போறாங்க, குயின் அடிச்சா அடிச்சுக்க போறாங்க, எல்லாமே ப்ரொடெக்டட். ஆனா குயின் இன்டூ அடிக்கும் போது ஆப்போனண்டால இந்த எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அவங்க குயின் இன்டூ D8 D5 பிஷப் இன்டூ D5. இப்போ இங்க பின் இல்லையா, பின் மட்டும் இல்லாம நைட் தான் E7க்கான டிஃபெண்டர்.
ஓகே, இப்போ அவங்க அந்த நைட்டை சப்போர்ட்டே பண்ணாலும் பிஷப் இன்டு C6. ஸோ இந்த கேப்சர் த டிஃபெண்டர் பண்ணிட்டு E7ல நமக்கு பீஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பீஸ் அன்ப்ரொடெக்டட். இப்போ எனிவே நைட் அன்ப்ரொடெக்டட், நைட்டை மூவ் பண்ணவும் முடியாது. E7 அன்ப்ரொடெக்டட், பிளாக்கு பீஸ் போயிடும். ஸோ இந்த வேரியேஷன் அவங்களால குயின் டேக்ஸ் குயின் அடிக்க முடியாது. ஸோ டைரக்டாவே அவங்க அந்த பிஷப்பை டெவலப் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம குயின் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க பிஷப்பால் அடிச்சிருந்தா ஒன்றும் வந்திருக்காது. பட் நான் குயினால் அடிச்சதுனால குயினால் அடிச்சுட்டு குயினை நான் என்ன பண்ணிட்டேன், கேம்குள்ள கொண்டு வந்துட்டேன். குயின் H5. ஸோ டைரக்டா அட்டாக்கு ரெடி ஆகுற மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ D5 ஓப்பன் ஃபைல், ஓப்பனண்ட் குயினை மூவ் பண்ணி ரூக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குயின் C7 ஆடி இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் பீஸ் டெவலப் பண்ணோம். NG5 நேரம் அட்டாக் போகலாம், அதுவும் ஆக்சுவலி கரெக்ட் தான். ஆனா ஒரு பீஸ் நமக்கு இன்னும் டெவலப் ஆகாமே இருக்கும். ஸோ இந்த பிஷப் டெவலப் ஆகாம இருக்கிறது பிஷப்க்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, பிஷப்பால ரூக்குக்கும் ப்ராப்ளம். ஒரு வேலை நம்மளோட ரூக் D1ல ஆல்ரெடி D1ல இருந்துச்சுன்னா நம்ம அந்த பிஷப்பை கன்சிடர் பண்ண வேண்டாம். பிஷப் ஆல்ரெடி குட் டைக்னல்ல இருக்கு, தேவைப்பட்டா வந்துக்கும்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனா அந்த பிஷப் டெவலப் ஆகாததுனால A1 ரூக்குக்கும் ப்ராப்ளம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த பிஷப்பை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்றாங்க, பிஷப் G5. ஸோ பிஷப்பை வித் டெம்போ நான் டெவலப் பண்ணிட்டேன். ஓப்பனன்ட் பிஷப் இன்டு G5, நைட் இன்டு G5. இப்போ நம்ம பிளான் குயின் இன்டு H7 செக்மேட். இது அவங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். G6 வேற எந்த ரேண்டமும் ஆட முடியாது. குயின் இன்டு H7ல செக்மேட் இருக்க அந்த மேட்டை காப்பாத்த இப்போ அவங்க pawn H6 ஆடுவாங்க. ஸோ H6 பிளான் என்ன, H இன்டு G5 அடிக்க போறாங்க. ஓகே, இப்போ நைட் அட்டாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நைட்டை பின்னாடி எடுத்தோம்னா என்ன ஆகும், அவங்களோட நெக்ஸ்ட் ரூக்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த ரூக் E8 வரும், நெக்ஸ்ட் ரூக் D8 வரும், ரிமைனிங் பீசஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆயிடும். அப்படி அவங்க பீசஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பெருசா அட்வான்டேஜ் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த பொசிஷன் ஆல்மோஸ்ட் அவங்களும் எல்லா பீஸும் டெவலப் பண்ணிட்டாங்க. ஒன்லி அந்த ரூக் மட்டும் தான். அந்த ரூக்கும் வெளியே வந்துருச்சுன்னா நம்ம அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அந்த ரூக் வெளியே வர்றதுக்குள்ள நம்ம இந்த அட்டாக்கை நம்ம ரஷ் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்றோம்னா நைட்டை எடுக்காம ரூக் E3. ரூக் E3 பிளான் என்னன்னா, ஆப்போனன்ட் வந்து H இன்டு G5 அடிச்சாங்கன்னா, H இன்டு G5 அடிச்சாங்கன்னா ரூக் H3. ரூக் H3 பிளான் வந்து இந்த குயின் எடுத்துட்டு H8 ஆர் H7 செக்மேட். இது அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த F1 மூவ் இல்ல போர்ட்ல, இங்க பான் இல்லீகலா இருக்கு. ஸோ இங்க இல்லீகல்ன்றதுனால F1 மூவ் போர்ட்ல இல்ல. ஸோ அதனால அவங்களால H இன்டு G5 அடிக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த பான் பின்ல இருக்குன்னு சொல்லிட்டு பிளாக் என்ன பண்றாங்க, நைட் A5 ஆடுறாங்க. இது கொஞ்சம் மிஸ்டேக். ஓகே, ஸோ இங்க அவங்க நைட் A5 பிளான் என்னன்னா NA5 ஆடிட்டு நைட் C4 ஆடி பிஷப்போட டைகனலை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த பான் பின் கிடையாது. அதை பின்ல இருந்து எடுத்துட்டோம்னா இந்த பானுக்கு மூவ் வந்துடும் சொல்லிட்டு பிளாக் பிளான் பண்றாங்க. ஆனா இதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒயிட்டுக்கு ஒரு குட் மூவ், குயின் G6. குயின் G6. ஸோ இந்த குயின் G6க்கு F இன்ட்டு அடிக்க முடியாது. எஸ், NC4 ஆடினதுக்கு அப்புறம் தான் அந்த பின் பிளாக் ஆகுது. இப்போதைக்கு அது பின் தான். ஓகே, நான் என்ன பண்றேன், அந்த நைட்டோட சப்போர்ட்ல இப்போ குயின் H7 செக்மேட் ட்ரை பண்றேன். ரைட்டா, ஜஸ்ட் குயின் H7 செக்மேட் போர்ட்ல இருக்கு. ஓகே, இதுக்கு அவங்க இந்த நைட்டை அடிச்சுதான் ஆகணும். ஸோ நைட்டை அடிக்காம இந்த H7 மேட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. NC4 இப்போ வந்து நோ யூஸ். இப்போ அந்த நைட்டை அடிச்சுதான் ஆகணுமா, நைட்டை அடிச்ச உடனே இப்போ ரூக் H3. ஸோ ரூக் H3 பிளான் குயின் H7 செக்மேட் ரூக்கோட சப்போர்ட்ல. ஏன்னா இந்த H5 ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பிளாக்கு ரெண்டு டிஃபென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரூக் எடுத்து E8ன்னு வைப்பாங்க. ஐடியா, குயின் H7 மேட்டே கிடையாது, கிங் இங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எனிவே குயின் H7 மேட் இல்லை இல்லையா, ஆன்சர் ரூக் H7. ரூக் H7 ஐடியா குயின் இன்டு G7 செக்மேட். இப்போ அவங்க கிங்க மூவ் பண்ணாலும் இது ரொம்ப சிம்பிள் தான். குயின் இன்டு G7 செக் அடிச்சுட்டு F7 செக் அடிச்சுட்டு இங்க அடிச்சுட்டு இது ரொம்ப சிம்பிள் பின்னு தான். அவங்களால என்ன பண்ண முடியாது, கிங் F8 எல்லாம் ஆட முடியாது. அண்ட் குயின் இன்டு G7 ஸ்டாப் பண்றதுக்கு போர்ட்ல இருக்கிற ஒரே மூவ் குயின் E5. இந்த குயின் E5 ஆடினாதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி அவங்க குயின் E5 ஆடினாலும் நாம குயின் இன்டு F7 செக் அடிச்சுட்டு கிங் இன்டு H7 போஸ்ட் குயின் H5ன்னு செக்மேட் பண்ணிக்கலாம். திருப்பி அந்த கிங் G8க்கு வரல. இந்த பிஷப் ஒரு சூப்பர் டைகனல்ல இருந்து A2ல இருந்து G8 வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ எப்போதுமே பிஷப் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பின்னாடி இருக்குன்றதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அது குட் பிஷப்பா குட் டைகனல்ல இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். அது எவ்வளவு A2ல இருந்தாலும் G8 வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுதுன்றதுனால இந்த கேம் மேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுல செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரூக் E8ல எடுக்காம ரூக் F8 ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இப்பயும் அதே ரூக் H7 பிளான் ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாது. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சேம் இந்த ரூக் எடுத்தாதான் குயின் H7 செக்னா கிங் F8 கிங் E7 கிங் எஸ்கேப் ஆகும். அதுக்காக தான் அவங்க பண்றாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க செக் இல்லாம ஒரு மூவ் பண்ணீங்கன்னா பிளாக் உங்களுக்கு பேக்ரவுண்ட் செக்மேட் கொடுத்துருவாங்க. குயின் C1 ரூக் C1 ரூக் C1 செக்மேட். இங்க பேக்ரவுண்ட் செக்மேட் இருக்கு. ஸோ
ஸோ நம்மளால செக் இல்லாமல் ஆட முடியாது. ஆர் செக் இல்லாமல் வந்தாலும் இந்த பேக்ரவுண்ட் மேட்டை ஸ்டாப் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் மூவ் குயின் H7 செக்கு, கிங்கை தான் மூவ் பண்ணுறாங்க. இப்போ குயின் H8 மேட்டு கிடையாது, ஏன்னா கிங்குக்கு இங்கே எஸ்கேப் ஆகுது இல்லையா. ஸோ தட் எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் ரூக் A7. ஸோ இந்த கேமில் டோட்டலாக A1 ரூக் மட்டும்தான் கேம்லேருந்து வராமல் இருந்துச்சு. இப்போ நான் அந்த ரூக்கையும் மூவ் பண்ணிட்டேன். இப்போ அவங்க குயின் C1 வச்சாலுமே செக்கு கிடையாது, அது செக்கு கிடையாது. நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், குயின் H8 மேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குயின் H8 மேட்டை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது ரைட்டா. இந்த ரூக் E1 வந்து ஃபுல் எஸ்கேப்பிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. இந்த மேட்டை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. G6 ஆனாலும் என்ன ஆனாலும் இங்கே மேட் ஆகிடும். ஆர் F6 ஆனாலும் குயின் G8 மேட் ஆகிடும். ஓகே, இதுல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் இதே பான் ஸ்ட்ரக்சர், இதே ஐசோலேட்டட் பான் ஸ்ட்ரக்சர்ல ரிவர்ஸ் சைடு எப்படி ஆடலாம், அதாவது இப்போ நம்ம ஐசோலேட்டட் பான் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு எப்படி வின் பண்றதுன்றத பார்த்தோம். இதே இது ரிவர்ஸ்ல ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ஐசோலேட்டட் பான் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த பார்த்த ஸ்டார்டிங் பான் ஸ்ட்ரக்சர்லயே ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ஐசோலேட்டட் பான் இருந்துச்சுன்னா ஆஸ் அ பிளாக்கா நம்ம என்ன பண்றது, இந்த ஐசோலேட்டட் பானை எப்படி அடிக்கிறது, எப்படி நம்ம என் கேம்ல அடிச்சுட்டு என் கேம் கொண்டு போயிட்டு அதை வின் பண்றதுன்றதை நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.